இதுவரைக்கும் நிறைய இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணி கொடுத்துருக்கேன். லாஸ்ட் 5 இயர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 2000 பர்சனலைஸ்டாக போர்ட்ஃபோலியோஸ் டிசைன் பண்ணி போர்ட்ஃபோலியோஸை ரிவ்யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கஸ்டமர் வந்து இஸ் அ யூனிக் அண்ட் டிஃபரண்ட் இன்வெஸ்டர். எனக்குமே அது ஒரு புதுமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து கால் வந்துச்சு, யூஎஸ்லேருந்து நான் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டேன் சதீஷ், என்கிட்ட ஒரு சைஸபிள் போர்ட்ஃபோலியோ இருக்குது, நான் வந்து ஆல்மோஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வெர்ஜில் இருக்கேன், நான் எனக்கு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள். ஸோ அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டருங்க. அவர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நிறைய லாஸஸை பார்த்துருக்காரு. அவர் 2008 2010 அந்த பீரியடில் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் அவர் பங்கு சந்தை பக்கமே போகல, ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி போகவே இல்லை. எல்லாத்தையுமே வந்து அங்கே இருந்து காசை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு எஃப்டியில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. சி, இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, ஏதோ ஒரு அசட் கிளாஸில் கன்விக்ஷன் வந்து கண்டினியூஸாக அந்த அசட் கிளாஸில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ஃப்ளேஷனுக்கு ஈக்குவலாக தானே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஹி வாண்ட்ஸ் லிட்டில் பிட் மோர் ரிட்டர்ன்ஸ். சிஸ்டமேட்டிக்காக அவருக்கு ஒரு விட்ராவலில் ஒரு மந்த் அண்ட் மந்த் எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணுறதுக்கு ஒரு இன்கம் வேணும் அவருக்கு. அவரோட நீடு பார்த்தீங்கன்னா 75,000ங்க. அவர் சொன்னார் 75,000 எனக்கு 1 லட்சம் எடுத்து கொடுங்க. ஸோ பேங்க்கில் ஒரு எக்ஸஸாக 25,000 இருந்ததுன்னா ஐ வில் பி ரியலி ஹாப்பி. ஸோ கன்சர்வேட்டிவ் கஸ்டமர். இதை இவருக்கு எப்படி நம்ம ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறது? பட் குட் திங் ஆஸ் அ கார்பஸ். அவருக்கு என்ன சொல்லியிருந்தேனாக்கா, உங்ககிட்ட என்ன கார்பஸ் இருக்கோ அதை 2ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா 50% வந்து திரும்ப உங்கள் பேர்லேயும் உங்கள் ஒய்ஃப் பேர்லேயும் உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்ததுன்னா, பிலீஃப் இருந்ததுன்னா அம்மா அப்பா பேரில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், வேறு யார் பேர்லேயும் போடாதீங்க. ஸோ 50% பரவாயில்ல, டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, லோ ரிட்டர்னாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கம்ஃபர்ட் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தவறுதலாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆலோசனை இல்லாமல் நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு லாஸ் பார்த்ததுனால அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வர ஆரம்பிச்சிட்டிங்க. சரி பரவாயில்ல, 50% மணி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்கட்டும், கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும். மிச்சம் இருக்கிற ஒரு 50% வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து 3 டிஃபரெண்ட் டேட். முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்னாக்கா ஒரே டேட்டில் அந்த காசை எடுத்து கையில் கொடுத்துருவாங்க. அப்படி பண்ணாமல் 25,000 5ஆம் தேதி, இன்னொரு 25,000 15ஆம் தேதி, இன்னொரு ஒரு 25,000 25ஆம் தேதி அவருக்கு வந்து வர மாதிரி நான் சொல்லிட்டேன். அவர் 1 லட்சம் கேட்டார் அப்படின்னா கூட இருக்கட்டும், உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸஸ் ஆகிடுச்சு, ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ், திடீர்னு எமர்ஜென்சி வந்ததுன்னா எப்போவுமே மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நம்ம உடனே விட்ரா பண்ணிடலாம். இட் டேக்ஸ் ஒன்லி T+3 ஒர்க்கிங் டேஸில் காசு வந்துட போகுது, அவ்வளோதானே. ஸோ 75,000க்கு மட்டும் 3 டிஃபரெண்ட் டேட்டில் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் நான். ஸோ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். எதனாலன்னா அதிகமாக காசு இருந்துச்சு வச்சிங்களேன் பேங்க்கில், சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அதை நம்ம செலவு தான் பண்ணுவோம். அவரோட எக்ஸ்பென்சஸ் வந்து 75,000 தான். அப்படின்னும் போது 75 எடுத்து கொடுத்துட்டு பட் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அவரோட ரிட்டையர்மெண்ட் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கம்ஃபர்ட் வேணுன்றதுக்காக சேஃப்டியாக கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பிளானும் 50% இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் மிச்சம் இருக்க காசும் ரிஸ்க் ரிவார்ட் மேட்ரிக்ஸில் அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் அவர் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானில் இப்படி அவரோட ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணிட்டார். ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நவ். ஸோ இதை மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சு, ஏன்னா இதில் ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங் லெசன் என்னன்னாக்கா, ஏதோ ஒரு அசட் கிளாஸில் கன்விக்ஷனோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது காம்பவுண்டிங்கில் கண்டிப்பாக மணி க்ரோவ் ஆகுங்க. டெட்டாக கூட இருக்கலாம். அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சைஸபிள் கார்பஸை அவர் வந்து சேர்த்துட்டாரு. பட் இப்போது அண்டர்ஸ்டுட் அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணலன்னும் போது வேற ஒரு அசட் கிளாஸ்க்கு வரத்துக்கும் தயாராக இருக்காரு. பட் அதே சமயத்தில் 50% ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் வச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கும் சரி, இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கார்பஸ் இருக்கணும் கையில், ஒரு வெல்த் கார்பஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. நீங்கள் ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ. மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம். ஸோ எதாவது அட்வைசரி ரெக்கமெண்டேஷன் வேணும்னா ஃபோன் பண்ணுங்கள். அண்ட் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் சேரணுன்னா அதோட லிங்க் இதில் இருக்குது. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை பாய்.